டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அண்மையில் மாற்றப்பட்ட டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தை அடிப்படையா வச்சு 10 வருஷமா என்னென்ன கேள்விகள்லாம் என்னென்ன டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பொது தமிழ்ல இதுக்கு முன்னாடி 10 வருடங்களா என்னென்ன கேள்விகள்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க அதை வச்சு இப்போ ஜியு போப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். டைரக்டா நம்ம போயிட்டு கேள்வித்தாளை பார்க்காம என்ன பண்ண போறோம்னா, ஜியு போப்னா யாரு, அவரை பத்தின ஒரு ஃபுல் டீடைல்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஜியு போப். நம்ம இன்னைக்கு இவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஜியு போப் இவரோட இயற்பெயர் வந்து ஜார்ஜ் யூக்லோ போப் தான் இவரோட இயற்பெயர். ஓகேவா? ஜார்ஜ் யூக்லோ போப். இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது என்ன பண்ணுங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணி படிச்சு முடிச்சிருங்க. சரியா? இதுல இருந்து நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் ரிவிஷன் பண்ணும்போது அந்த நோட்ஸ் மட்டும் திருப்பி பார்த்தா போதும். இப்ப பார்க்கும்போதே மனசுல பதிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜார்ஜ் யூக்லோ போப். சரியா? இதுதான் இவரோட இயற்பெயர். இவர் எங்க பிறக்கிறாரு அப்படின்னா, கனடால பிரின்ஸ் எட்வர்ட் தீவு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பிறக்கிறாரு. 1820 ஏப்ரல் 24 வந்துட்டு கனடால பிரின்ஸ் எட்வர்ட் தீவு அப்படின்ற இடத்துல பிறக்கிறாரு. இவரோட பெற்றோர் ஜான் போப் கேத்ரின் அப்படின்றவங்க. சரியா? சோ ஜான் போப் கேத்ரின் என்பவருக்கு மகனாக 1820 ஏப்ரல் 24 கனடால பிறக்கிறாரு. யாரு? ஜியு போப் வந்து பிறக்கிறாரு. சரியா? அடுத்தது என்ன பண்றாரு, 1839 தமிழ்நாடுக்கு வராரு. தமிழ்நாடுக்கு வந்து என்ன பண்றாரு, ஒரு விவிலியம் சார்ந்த பணிக்காக அவர் வந்து என்ன பண்றாரு, தமிழ்நாட்டுக்கு வராரு. விவிலியம் சார்ந்த பணி அப்படின்னா ஒரு சமய பணி. சரியா? சமய பணிக்காக என்ன பண்றாரு, தமிழ்நாட்டுக்கு வராரு. அந்த தமிழ்நாட்டுக்கு வர 8 மாத கால கேப்ல இடைவெளியில அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தமிழ் தெலுங்கு 2 மொழிகளையுமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறாரு, நல்லா கத்துக்கிறாரு. ஓகேவா? ஸோ தமிழ் தெலுங்கு அப்படின்ற 2 மொழியை 8 மாத காலத்துக்குள்ள கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் சமய பணி ஆற்றின இடம் வந்துட்டு சென்னை, அதுக்கப்புறமா திருநெல்வேலிக்கு வர்றாரு. ஓகேவா? ஸோ 1842 சமய பணி ஸ்டார்ட் பண்ணி 1849 திருநெல்வேலியில சமய பணியை முடிக்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு திருக்குறளை வந்துட்டு பாராட்டுறாரு. என்னன்னு பாராட்டுறாரு பாருங்க. இயேசுநாதரின் இதய ஒளியாவும் மலை உபதேசத்தின் எதிரொலியாவும் திருக்குறள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. ஓகேவா? சோ இவருக்கு புறநானூறு நன்னூல் இதெல்லாம் கத்து தந்த ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமானுஜர் கவிராயர். சரியா? சோ இந்த ராமானுஜர் கவிராயர் கிட்ட அவர் என்ன பண்றாரு, புறநானூறு நன்னூல் 2 நூல்களையுமே அவரு படிக்கிறாரு. சரியா? அடுத்ததா 1950 வந்து என்ன பண்றாரு, மறுபடியும் தஞ்சைக்கு சரியா, மறுபடியும் என்ன பண்றாரு, 1950 தஞ்சைக்கு தன்னோட மனைவியை கூட வந்து என்ன பண்றாரு, சமய பணியில அவரோட மனைவியையும் கூட்டிட்டு வந்து என்ன பண்றாரு, சமய பணியில பணி செய்ய வைக்கிறாரு. ஓகேவா? ஸோ 1950. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, 1858 உதகையில வந்துட்டு என்ன பண்றாரு, ஒரு பள்ளி ஆரம்பிச்சு அவரே அதுக்கு ஆசிரியராகவும் இருக்காரு. அந்த இடத்துல ஆசிரியராகவும் பணிபுரிகிறாரு. ஸோ 1886 என்ன பண்றாரு, திருக்குறளை முழுமையா 1330 குறளையும் தி சாக்ரட் குறள் அப்படின்றதுல ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறாரு. தி சாக்ரட் குறள் அப்படின்ற பெயர்ல வந்து என்ன பண்றாரு, 1330 குறளையுமே வந்து என்ன பண்றாருன்னா ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறாரு. ஸோ எந்த மொழி அப்படின்னா ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறாரு. ஜியு போப் அப்படின்னாலே ஆங்கிலத்துல தான், ஆங்கிலம்னாலே ஜியு போப். ஸோ திருக்குறளை 1330 குறளையுமே வந்து என்ன பண்றாரு, ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறாரு. எந்த பெயர்ல? தி சாக்ரட் குறள் அப்படின்ற பெயர்ல வந்து மொழிபெயர்க்கிறார். அது இல்லாம திருவாசகம், திருவருட்பயன், சிவஞான போதம், நாலடியார், புறநானூறு, புறப்பொருள், வெண்பாமாலை இந்த நூல்களிலுமே வந்து என்ன பண்றாரு, அவரு தமிழ்ல ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறாரு. அதுலயும் ஆக சிறந்த நூல், அதாவது சிறப்பு மிக்க நூல் அப்படி இல்லைன்னா ரொம்ப மேன்மை பொருந்திய நூல்னு சொல்லுவாங்க, திருவாசகம் தான் வந்துட்டு அவர் மொழிபெயர்த்ததுலயே ரொம்ப அருமையான ஆக சிறந்த நூல்னு சொல்லுவாங்க. சரியா? என்ன பண்றாரு, திருக்குறள், நாலடியார், பழமொழி, இனியவை 40 இந்த குறள்கள்ல இருக்கிற ஒழுக்க நெறிகளை எல்லாத்தையுமே வந்து எடுத்து என்ன பண்றாரு, தனிச்செயுள் கலம்பகம் அப்படி இல்லைன்னா தமிழ் செய்யுள் கலம்பகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா தனிச்செயுள் கலம்பகம் தான் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா தமிழ் செயல் கலம்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் செயல் கலம்பகம், தனிச்செயல் கலம்பகம் ரெண்டுமே வந்துட்டு
சேம் தான். ஸோ இதுல திருக்குறள், நாலடியார், பழமொழி, இனியவை 40 இது எல்லாத்தையுமே வந்துட்டு இதுல இருக்கிற ஒழுக்க நெறிகள் எல்லாமே வந்துட்டு அவர் எடுத்து தமிழ் செய்யுள் களம்பகம் அப்படின்ற நூலை வந்துட்டு தொகுக்கிறாரு. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் தமிழ்ல இருந்து ஆங்கிலம், ஏன்னா தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு ஆங்கிலம் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ்ல இருந்து ஆங்கிலம் டிக்ஷனரி அகராதின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்ல இருந்து ஆங்கிலம் மொழிபெயர்ப்பு நூலை வந்து எழுதுறாரு. அதே மாதிரி ஆங்கிலத்துல இருந்து தமிழ் மொழிபெயர்ப்பு நூலையுமே அவர் எழுதுறாரு. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ண 1885 1907 இந்த காலகட்டத்துல தமிழ் தெலுங்கு பேராசிரியரா இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துல அவரு வேலை பார்க்கிறாரு. சரியா? தமிழ் தெலுங்கு பேராசிரியர். இதுல நான் கொடுக்குற ஒரு நோட்ஸுமே வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்துட்டு இந்த நோட்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஒரே ஒரு வீடியோ ஜியு போப்பை பத்தி நீங்க ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்தாலே போதும். சரியா? ஸோ 1885 1907 அந்த காலகட்டத்துல தமிழ் தெலுங்கு பேராசிரியரா இங்கிலாந்து பல்கலைக்கழகத்துல வந்து அவர் பணிபுரிகிறாரு. ஓகேவா? அடுத்து தமிழ் இலக்கணத்தை மூணு பகுதியா பிரிச்சு என்ன பண்றாரு, எலிமெண்டரி தமிழ் கிராமர் அப்படின்ற மொழிபெயர்ப்பு நூலை வந்து வெளியிடுறாரு. சரியா? தமிழ் இலக்கணத்தை 3 பாகமா பிரிச்சு எலிமெண்டரி தமிழ் கிராமர் அப்படின்ற ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலை அதை வெளியிடுறாரு. ஓகேவா? இறுதியா என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட கல்லறையில வந்துட்டு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, என்னோட கல்லறையில நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட கல்லறையில பயன்படுத்தக்கூடிய பணத்தை வந்து என்ன பண்ணுங்க, நிறைய அதாவது நிறைய ஏழை மக்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து நீங்க செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ ஆக சிறந்த படைப்பு எதுன்னு சொன்ன திருவாசகம். ஓகே ஓகே. அடுத்தது இவருக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சில விருதுகளும் அப்புறம் வந்துட்டு நம்ம சென்னையில வந்துட்டு என்ன பண்றாங்க, உருவ சிலை வச்சிருக்காங்க. சென்னை இது வந்து உருவ சிலை எங்க வச்சிருக்காங்கன்னா சென்னையில மறைநூர் புலவர், அதாவது கந்தர்புரி அத்தியட்சர் அப்படின்ட்டு, அதாவது மறைநூர் புலவர் அப்படின்ற விருதை வந்து யார் பண்றாங்கன்னா உதகையில வந்து அவருக்கு வழங்குறாங்க. சரியா? உதகையில செஞ்ச கல்வி பணிக்காக மறைநூர் புலவர், உங்களுக்கு மறைநூர் புலவர்னு கொடுக்கலனாலும் கந்தர்புரி அத்தியட்சர் என்ற விருதுக்கு உரியவர் யார் அப்படின்னு கூட கேள்வி கேட்பாங்க. சரியா? ஸோ ஜியு போப் பத்தின ஒரு ஃபுல் டீடைல் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க சரியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் பிறந்த நாடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ அவர் எங்க பிறந்தாரு, கனடால பிறந்தாரு. சரியா? ஸோ திருக்குறளையும் முன்னாடியே நம்ம ஜியு போப் பத்தின ஒரு ஃபுல் டீடைல்ஸ் பார்த்ததுலேயே நம்ம பார்த்தோம். ஸோ கனடால பிறந்தாரு. யாருன்னா ஜியு போப் பிறந்த நாடு கனடா. ஓகேவா? அடுத்தது புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டா ஜியு போப். சரியா? ஸோ இதுல இருக்கிற எல்லாமே ஜியு போப் தான் வேணா ஆன்சரா வரும். ஏன்னா அவரை பத்தினதானே நம்ம படிச்சோம். ஸோ அதனால ஜியு போப் தான் மேக்சிமம் ஆன்சரா வரும். ஓகேவா? அடுத்தது தமிழ் செய்யுள் களம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யாரு, ஜியு போப் அவர்கள். ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இனியவை 40 திருக்குறள் திருவாசகம் இது எல்லாத்தையும் இதுல இருக்க ஒழுக்க நெறிகள்லாம் என்ன பண்ணாரு, மொத்தமா தொகுத்து அதை வந்துட்டு தமிழ் செய்யுள் களம்பகம் அப்படின்ற நூலை வந்து அவரு தொகுத்தாரு அப்படின்ட்டு முன்னாடி பார்த்தோம். ஸோ ஜியு போப். அடுத்தது தமிழ் மாணவர் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டா ஜியு போப் அவர்கள். சரியா? தன்னோட கல்லறையில என்ன சொல்லியிருப்பாரு, தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என எழுதுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேயா? அடுத்தது திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு, ஜியு போப். ஓகே. அடுத்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யாருன்னு கேட்டா ஜியு போப் அவர்கள். ஏன்னா இது வந்துட்டு ஒரு இயரும் வந்துட்டு திருப்பி ஒரே கொஸ்டின் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக எல்லா கொஸ்டினுமே நான் உங்களுக்கு எடுத்துருவேன், எல்லா கேள்விகளுமே. ஓகேவா? அடுத்தது ஜியு போப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் எந்தெந்த மொழியை கத்துக்கிட்டாரு அப்படின்னு, எந்தெந்த நூல்களை கத்துக்கிட்டாரு அப்படின்னா தெலுங்கு, தமிழ்.
ஓகேவா? இந்த ரெண்டு மொழியுமே வந்துட்டு அந்த 8 மாத கால அந்த ஒரு இடைவெளியில வந்துட்டு அவரு கத்துட்டு இருப்பாரு. அடுத்த கேள்வி பாருங்க. பரிதிமாற் கலைஞரின் தனிப்பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டா ஜி.யு. போப் அவர்கள். ஓகேவா? ஜி.யு. போப் தான் வந்துட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு. அடுத்தது பாருங்க, புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னு கேட்டா ஜி.யு. போப். ஓகே, புறநானூற்று சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர், ஆங்கிலம் அப்படின்னாலே ஜி.யு. போப் அவர்கள். சரியா? அடுத்ததா ஜி.யு. போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, 40 ஆண்டுகள் வந்து திருக்குறளை வந்து படிச்சு அதை மொழிபெயர்த்திருப்பாரு. சோ இது வந்துட்டு ஜி.யு. போப் அவர்கள் எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்களா? அடுத்த ஒரு கேள்வி எப்படி வரும் அப்படின்னா 40 ஆண்டு காலங்கள் எந்த நூலை அவர் அதாவது படித்து சுவைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அடுத்தது திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப் தான். ஸோ திருவாசகம் தான் வந்துட்டு ஒரு ஆகச்சிறந்த நூல். ஓகேவா? அவர் மொழிபெயர்த்ததுலேயே ஆகச்சிறந்த நூல்னா அது திருவாசகம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஜி.யு. போப் கிபி 1820ஆம் ஆண்டு எந்த நாள் வந்து பிறந்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏப்ரல் 24 தான் வந்துட்டு சரியான விடை. ஓகேவா? அடுத்ததா திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. யாரு? ஜி.யு. போப் அவர்கள். ஓகே, தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுத விரும்பியவர் யாருன்னு கேட்டா ஜி.யு. போப் அவர்கள். சரியா? அடுத்தது ஜி.யு. போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலம். ஓகே. அடுத்ததா ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886. நம்ம ஃபுல் டீடைல்ஸ் படிக்கும் போது அதை படிச்சிருக்கோம். 1886ல 1330 குறளையுமே அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிட்டு இருப்பாரு. சரியா? இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். யார் அப்படின்னா ஜி.யு. போப் அவர்கள். தமிழ் மாணவன் அப்படின்னு வந்துருச்சு, தமிழ் மாணவன் வந்துருச்சுனாலே அது ஜி.யு. போப் அவர்கள் மட்டும். சரியா? அடுத்து ஜி.யு. போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுள் கலம்பகம். ஓகேவா? இந்த நூல் தான் வந்துட்டு அவர் தொகுத்திருப்பாரு. ஸோ இனியவை 40, திருக்குறள், திருவாசகம், இந்த நூல்கள்லாம் தொகுத்து அதுல இருக்க ஒழுக்க நெறிகள்லாம் தொகுத்து இந்த தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்ற நூல் வந்து அவர் தொகுத்திருப்பார். ஓகேவா? ஜி.யு. போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணம் என்ன? அப்படி காரணமாக இருந்த நூல் வந்துட்டு புறநானூறு. சரியா? இந்த புறநானூறு நூல் வச்சுதான் அவர் வந்து என்ன பண்ணுவாரு, தமிழ் மொழியை வந்து நாம் முழுமையா கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம் வரும். சரியா? தமிழ் செய்யுள் கலம்பகம் இது யார் தொகுப்பு? ஜி.யு. போப் அவர்கள். ஓகேவா? எத்தனை தடவை இந்த கேள்விகள்லாம் வந்துட்டு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு பாருங்க. சரியா? திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது? யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது? ஜி.யு. போப் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டது. சரியா? அடுத்து அறநூல்களில் இருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர் யார் அப்படின்னா ஜி.யு. போப் அவர்கள். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டாலும் ஜி.யு. போப் அவர்கள். சரியா? அடுத்ததா தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் தொகை நூலின் ஆசிரியர் யார்? ஜி.யு. போப். ஓகேவா? இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்ததுனால உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन படிக்கும்போது ஈஸியா இருக்கும். சரியா? அடுத்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். சோ தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னாலே ஜி.யு. போப் அவர்கள். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார்? சோ எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார்? 1886. ஓகேவா? 1886. இந்த வீடியோல வந்து நம்ம ஜி.யு. போப் பத்தின ஒரு முழு விவரம் வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கடந்த ஆண்டுகள் நடத்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுமே நம்ம இன்னைக்கு பார்த்தாச்சு. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஸோ தமிழ்நாட்டுக்கு ஜி.யு. போப் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஆண்டு வருகை புரிந்தார் அப்படின்றது நான் உங்களுக்கு அந்த ஜி.யு. போப் பத்தின முழு விளக்கம் சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.